الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني اللهم علمني اللهم ربي أعوذ بك من الجهل والكفر والشرك والنفاق والشقاق ومعصية الرسول رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبيا صلى الله عليه وعلى آله وصحبه وسلم الحمد لله ربي يسر ولا تعسر وتمم بالخير அல்குர்ஆனுடைய விரிவுரையை இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூலிலிருந்து நாம் படித்து வருகின்றோம். சூரத்துல் பலதை நாம் இப்போது அல்ஹம்துலில்லாஹ் படித்து கொண்டிருக்கின்றோம். சென்ற அமர்விலே அல்ஹம்துலில்லாஹ் 12வது வசனம் வரை நாம் பார்த்தோம். ஃபலக் தஹமல் அகபா வமா அத்ராக மல் அகபா. இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே மீதம் இருக்கக்கூடிய வசனங்களை பார்த்து முடிக்க முயற்சி செய்வோம். மறுமையை கவனத்தில் கொண்டவர்களாக, மறுமையை சிந்தனையில் நிறுத்தியவர்களாக, ஆகிரத்துடைய பயத்தை சிந்தனையில் நிறுத்தியவர்களாக, அல்லாஹுடைய பயத்தோடு மறுமையிலே நான் வெற்றி பெற வேண்டுமே, அதற்குரிய வழியை இந்த குர்ஆனிலிருந்து நான் பெற்று அதை நான் அமல் செய்ய வேண்டுமே என்ற தேடலோடு இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த வகுப்பை அணுக வேண்டும். அல்லாஹுடைய வசனங்களை படிக்க வேண்டும். குறிப்பாக இப்போது நாம் படிக்கக்கூடிய இந்த வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு செய்த அருட்கொடைகளை பற்றி எடுத்து கூறிவிட்டு, இந்த மனிதன் இன்னும் சொர்க்கத்தில் போய் சேருவதற்காக முயற்சி செய்யவில்லையே, ஃபலக் தஹமல் அகபா, இவன் சொர்க்கத்திற்கு அதாவது சொர்க்கத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த தடைகளை இன்னும் இவன் தாண்டவில்லையே, அந்த பாதையை இன்னும் இவன் கடக்கவில்லையே, அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ, அடிமைகளை உரிமையிட வேண்டுமே, ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டுமே, எத்தீம்களுக்கு உணவளிக்க வேண்டுமே, பிறகு நம்பிக்கை கொண்டு தங்களுக்கு மத்தியிலே பொறுமையையும் கருணையையும் உபதேசம் செய்து கொள்ள வேண்டுமே, இவற்றையெல்லாம் இன்னும் அவன் செய்யாமல் இருக்கின்றானே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கையின் நிலைமையை பற்றி விவரிக்கிறான். கவனிங்க, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு அவன் செய்த அருட்கொடைகளை எடுத்து சொல்லி ஃபலக் தஹமல் அகபா என்று சொல்றான். இந்த வசனத்தை நீங்க புரிய வேண்டும் என்றால் சூரா அல் கியாமால ஃபலா ஸத்தக வலா ஸல்லா வலாக்கின் கذب வதவல்லா ثم ذهب الى اهله يتمطى என்ற வசனத்தோடு சேர்த்து பார்க்கணும். இப்போ இங்க எப்படி இருக்கும், இமாம்கள் என்ன சொல்றாங்க, ஃபலக் தஹமல் அகபா وما فك رقبة وما أطعم في يوم ذي مسغبة يتيما ذا مقربا أو مسكينا ذا متربا ثم كان. இந்த மாதிரி இதனுடைய அரபி வாக்கியத்தினுடைய உள் அமைப்பு இருக்கும். அதாவது இதையெல்லாம் அவன் செய்திருக்க வேண்டும், ஆனால் செய்யவில்லையே. இந்த காரியத்தை எல்லாம் அவன் செய்தால்தான் அவன் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியும். சொர்க்கத்திற்கு, அதாவது இந்தந்த அமல்களை எல்லாம் அவன் செய்து அவன் சொர்க்கத்திற்குரிய பாதையிலே அவன் சென்றிருக்க வேண்டுமே, நரகத்தின் மீது உண்டான அந்த பாதையை அவன் கடந்திருக்க வேண்டுமே, ஆனால் அப்படி செய்யவில்லையே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்கிறான். அதாவது ஒரு பக்கம் நன்மையின் பக்கம் தூண்டுதல், ஒரு பக்கம் நன்மையின் பக்கம் தூண்டுதல், இந்த நன்மையை நீ செய்ய வேண்டுமே என்ற தூண்டுதலும், அதை செய்யாதவர்களை பழித்து சொல்வதும், அதை யார் செய்யவில்லையோ இதையெல்லாம் நீங்கள் செய்து உங்களது உலக வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கி மறுமையினுடைய வெற்றியை நீங்கள் அடைந்திருக்க வேண்டுமே, ஆனால் நீங்கள் அப்படி செய்யவில்லையே என்று அந்த செயல்களை செய்யாதவர்களை பழிப்பது, அவர்களை குத்துவது. நீங்க இந்த மாதிரி உணர்ந்திருக்கணுமே, செய்யலையே, உங்களுடைய உலக வாழ்க்கை நாசமா போக போதே, உங்களுக்கு மரணம் வந்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்
இப்படியாக ஒரு அறிவுறுத்தல் அங்கே சொல்லப்படுகிறது. இதான் இந்த சூராவுடைய கடைசி பகுதியினுடைய அந்த வாக்கிய அமைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அந்த கருத்து. ஃபலக் தஹமல் அகபா, அக்கபாவை அவன் கடக்கவில்லை. ஒமா அதராகமல் அகபா, நபியே அக்கபா என்றால் என்ன என்று உங்களுக்கு யார் அறிவித்தார், யார் சொல்லிக் கொடுத்தார், எது அறிவித்தது, அந்த அக்கபாவை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். புரியுதா? இப்ப அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அக்கபா என்றால் என்னவென்று அவனே நமக்கு சொல்றான். புரியுதுங்களா? குர்ஆன்ல எங்கெல்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்கப்படுமோ ஃபிஅல மாதியை கொண்டு வமா அத்ராக என்று அந்த கேட்கப்படக்கூடிய பொருளுடைய விளக்கத்தை அல்லாஹ்வே நமக்கு சொல்லி தருவான். எப்படி? அல் காரிஆ வமா அல் காரிஆ மல் காரிஆ வமா அத்ராக மல் காரிஆ யௌம யகூனு الناس கல்ஃபராஷில் மப்சூஸ். காரிஆ என்றால் என்ன, காரிஆ என்றால் என்ன, அந்த காரியாவை உங்களுக்கு யார் அறிவித்து கொடுத்தார், எது அறிவித்து கொடுத்தது என்று அல்லாஹ் தஆலா கேட்டுவிட்டு அந்த காரியா தான் மறுமை நாள். எப்படிப்பட்ட மறுமை நாள்? யௌம யகூனு الناس கல்ஃபராஷில் மப்சூஸ் வ தகூனுல் ஜிபாலு கல்இஹ்னில் மன்ஃபூஷ் என்று அல்லாஹ் விவரிக்கிறான். அதே போல அல் ஹாக்கா மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கேள்வி கேட்டுட்டு அதனுடைய விளக்கத்தை யௌமஇதின் வக்அத்தில் வாக்கிஆ வன்ஷக்கத்திஸ் ஸமா ஃபஹிய யௌமஇதின் வாஹியா வல் மலக்கு அலா அர்ஜாயிஹா வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா யௌமஇதின் துஅரதுன அலா ரப்பிக்கும் லா தக்ஃபா மின்கும் காஃபியா ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி. அங்கிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹாக்கா மறுமை நாளை பற்றி விவரிக்கின்றார். சரியா? இது நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அக்கபா என்றால் என்ன அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்ப இந்த வசனத்துக்குள்ளார போறதுக்கு முன்னாடி இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிராஅத் அமைப்பை நம்ம புரிந்து கொள்ளணும். கவனிங்க. அதாவது எப்படி என்றால் இங்க பாருங்க, ஃபக்கு இது காஃபுக்கு லம்மா வைத்து, காஃபுக்கு லம்மா வைத்து மஸ்தர் ஃபக்க யஃபுக்கு ஃபக்கன், அந்த மஸ்தரிலிருந்து ஃபக்கு ரகபத்தின், ரகபா என்பதற்கு கஸ்ராவை கொண்டு ஜர் செய்யப்பட்டிருக்கு முதாஃப் முதாஃப் இலைஹி என்ற அடிப்படையில். அதே போல அவ் யுத்ஆமுன் ஃபீ யௌமின் ذி மஸ்கபத்தின், யுத்ஆம் என்பது அத்ஆம யுத்இமு என்பதிலிருந்து மஸ்தர் யுத்ஆம் என்று இருக்கிறது. சரியா? இது ஒரு வகையான கிராத், இது ஒரு வகையான கிராத். இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்துல இன்னொரு வகையான கிராத் இருக்கிறது, அது ரொம்ப ஏற்றமான கிராத்து. இந்த கிராத்தும் சரியான கிராத்து தான். அர்த்தத்தின் அடிப்படையில, கருத்தின் அடிப்படையில பெரும்பாலான அறிஞர்களும் ஓதக்கூடிய கிராத்து தான் இந்த இப்ப நம்ம குர்ஆன்ல இருக்கக்கூடிய, நம்ம படிக்கக்கூடிய ஹஃப்ஸுடைய அறிவிப்பில் இருக்கக்கூடிய கிராத். இது போக இன்னும் பல அறிஞர்கள் ஓதி இருக்கக்கூடிய மற்றும் ஒரு கிராத்தும் இருக்கிறது. அது என்ன, எப்படி ஓதணும் கவனிங்க. ஃபலக்தஹமல் அகபா வமா அத்ராக மல் அகபா ஃபக்க ரகபா, ஃபக்கு என்று இல்லாம ஃபக்க ரகபத்தின் இங்க இருக்கு பாருங்க. அப்ப ஃபக்க என்று ஓதும் போது ரகபத்தன் என்று இருக்கும். புரியுதா? அதாவது ஃபத்ஹத்தைனை கொண்டு நஸ்பு செய்யப்படும். ஃபக்க ரகபத்தன். அடுத்தது அவு அத்அம ஃபீ யௌமின் ذி மஸ்கபா, இத்ஆம் என்பது அத்அம அவு அத்அம ஃபீ யௌமின் ذி மஸ்கபா என்று இருக்கும். அதாவது ஃபிஅல மாதி, ஃபக்க என்பது ஃபிஅல மாதி, அத்அம என்பது ஃபிஅல மாதி. இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹு தஆலா வமா அத்ராக மல் அகபா என்று கேட்டுவிட்டு அதற்கு பிறகு இந்த இடத்துல இந்த வசனத்தை அப்படியே அந்த அகபா என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது 17வது வசனத்துல சும்ம கான மினல்லதீன ஆமனு, அங்க ஒரே கிராத்து தான். கான என்பது ஃபிஅல மாதியை கொண்டிருக்கிறது. அதே போல வத்தவாசோ என்பது ஃபிஅல மாதி, அதே போல வத்தவாசோ என்பது ஃபிஅல மாதி. அதனால இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 13வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் ஃபிஅல மாதியாக ஃபக்க ரகபத்தன் அவு அத்அம ஃபீ யௌமின் ذி மஸ்கபா என்று ஃபிஅல மாதியாக இருப்பது அரபியினுடைய அந்த தொடரின் அடிப்படையில் ஃபிஅலை ஃபிஅலின் மீது சேர்ப்பது என்ற அடிப்படையில் ரொம்ப ஏற்றமான கிராத்து. இந்த கிராத்தின்படியும் நிறைய காரிகள் ஓதி இருக்கின்றார்கள்.
ஆனா இந்த ரெண்டு கிராத்துல எந்த கிராத்தின்படி ஓதினாலும் அது சரியானதுதான். அதுல எந்த விதமான ஷாது கிடையாது. அதாவது சில நேரங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னா கிராத் இருக்கும், ஆனா அதை ரொம்ப குறைவான பேர் ஓதி இருப்பாங்க. அரபி மொழியில அது ரொம்ப குறைவான ஒரு சட்டமாக இருக்கும் அதை பயன்படுத்தக்கூடியவங்க. ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே அதிகமாக காரிகள் பயன்படுத்திய கிராத்தாக இருக்கிறது. திரும்ப கவனிங்க, இன்னொரு தடவை சொல்றேன். ஒமா அதுராக மல் அகபா என்பதை அதற்கு பின்னாடி உள்ள அந்த வசனத்தை ரெண்டு மாதிரி ஓதலாம். ஒன்று என்ன, இப்ப நம்ம குர்ஆன்ல மனப்பாடம் செய்து வைத்திருப்பதை போல ஃபக்கு ரகபத்தின் அவு யுத்ஆமுன் ஃபீ யௌமின் தி மஸ்கபத்தின், இது ஒரு அமைப்பு. இன்னொரு அமைப்பு என்ன, வமா அத்ராக மல் அகபத்து ஃபக்க ரகபத்தன் அவு அத்அம ஃபீ யௌமின் தி மஸ்கபத்தின் யதீமன் தா மக்ரபத்தின் அவு மிஸ்கீனன் தா மத்ரபத்தின். அந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான், அதாவது 13லையும் 14ல மட்டும் ஃபக்கு என்பது ஃபக்க என்று, ரகபத்தின் என்பது ரகபத்தன் என்று, அவு இத்ஆமுன் என்பது அவு அத்அம என்று ஓதுறது. இந்த ரெண்டு வகையான கிராத் இருக்கின்றன. இந்த ரெண்டு கிராத்துகளுமே அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஓதப்படக்கூடிய கிராத் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டுமென்றால், மறுமையில வெற்றி பெற வேண்டுமென்றால், நரகத்தின் மீது போடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அகபாவை கடந்து நீங்கள் சொர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அது அல்லாஹு தஆலா இந்த 13வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அதை ஒவ்வொரு செய்தியா நம்ம பார்ப்போம். முதலாவது அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த அகபாவை எப்படி நீங்கள் கடக்க வேண்டும் என்றால், அந்த அகபாவை கடப்பதற்குரிய நல்ல அமல் என்னவென்றால் ஃபக்கு ரகபத்தின், ஓர் அடிமையை நீங்கள் உரிமையிட வேண்டும். ஓர் அடிமையை நீங்கள் உரிமையிட வேண்டும். ஃபக்கு ரகபத்தின். நமக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த அடிமை என்ற பழக்கம் இருந்தது. அதாவது போரில் கைது செய்யப்படக்கூடியவர்களை அவர்கள் அடிமையாக வைத்துக் கொள்வார்கள், அவர்களை கொண்டு வேலை வாங்கி கொள்வார்கள். அதே நேரத்தில் இந்த அடிமைகளை இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக, குற்றங்களுக்கு பரிகாரமாக அடிமைகளை உரிமையிடுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மார்க்கத்தில் ஒரு உயர்ந்த ஒரு பண்பாடாக ஆக்கினான். அதுபோக பொதுவாகவே போரிலே கைது செய்யப்பட்ட அடிமைகளை உரிமையிடுவது, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி உரிமையிடுவது அல்லாஹுவிற்கு மிக பிரியமான ஒரு அமலாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்தான். அல்லாஹு தஆலாவுடைய இந்த மார்க்கம் இருக்கிறது ஒரு நடுநிலையான மார்க்கம். முட்டாள்களுடைய அந்த கிறுக்குத்தனமான செயல்பாடுகளும் இந்த மார்க்கத்தில் இருக்காது. அறிவு முத்தி போய் அறிவு என்று அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் அதே போல தனி மனிதனுடைய உரிமைகளையும் பாழாக்கக்கூடிய எல்லை மீறுதல்களும் இந்த மார்க்கத்தில் இருக்காது. இந்த மார்க்கத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய உரிமை சம அளவிலே கொடுக்கப்பட்டு சமூக பாதுகாப்பு, சமூகத்தினுடைய ஒழுக்கம், சமூகத்தினுடைய பொருளாதாரம் எல்லாமே சமநிலையில் பாதுகாக்கப்படும். இதுதான் நம்முடைய இஸ்லாம் ஷரியாவுடைய ஒரு விசேஷமான ஒரு சிறப்பு அம்சம். அதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். புரியுதுங்களா? ரதீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் நபியா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அதாவது அல்லாஹுடைய இந்த சட்டத்தை முழு மனதோடு நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷஹாதா சொல்வது பலன் அளிக்காது. அதாவது ஜாஹிலியத்தினுடைய சட்டத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். ஒமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யுமினூன், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹுவை விட அழகிய சட்டங்களை கொடுக்கக்கூடியவன் யார் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல கேட்கிறான். சரி, அப்ப யார் போருக்கு போறாங்களோ அவர்கள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் பொழுது அந்த எதிரிகளை அடிமைகளாக ஆக்கி கொண்டு வருவார்கள். அதாவது போர் மைதானத்தில் கைது செய்யப்படக்கூடிய அந்த போர் வீரர்கள் அடிமைகளாக ஆக்கப்படுவார்கள். இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் அவங்கள ஜெயிலில் போட்டு கை காலில் விலங்கு போட்டு அவங்கள அடைச்சி வைக்கிறது, குடும்ப வாழ்க்கையிலிருந்து அவர்களை இழக்க வைப்பது, அவர்களுடைய உழைப்புகளை வீணாக்கிறது, அவர்களை சிறைச்சாலையிலேயே வைத்து சாகடிக்கிறது, இது இஸ்லாம்ல கிடையாது. இஸ்லாம் என்ன சொன்னது, அந்த மாதிரி நீங்க கைப்பற்றும் பொழுது அவர்களை போர் வீரர்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துருங்க. அவர்களுடைய குடும்பத்தில் ஒரு குடும்பமா அவர்கள் இருக்கட்டும், வாழட்டும், திருமணம் முடிக்கட்டும், பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும், அவர்கள் விரும்பினா இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளட்டும்,
அவர்கள் உழைக்கட்டும், அவர்களுடைய உழைப்புக்கு நீங்க ஊதியம் கொடுங்க, அவர்களுடைய உழைப்புகளை கொண்டு நீங்களும் பலன் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நீதமான மனித வாழ்க்கையை, மனிதம் நிறைந்த கருணை நிறைந்த ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் வழங்கியது. இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துல அடிமைகள் என்பவர்கள் ஆடு மாடுகளை போல, அதாவது வண்டி இழுக்கக்கூடிய ஏறு உழக்கூடிய ஆடு மாடுகள் அந்த குதிரைகளை போல ஒரு வெறும் விலங்குகளாகவே அவர்கள் பார்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்தார்கள். அல்லாஹு தஆலாவுடைய இந்த தீன் அடிமைகளுக்கு அவர்களுடைய உரிமைகளை கொடுத்தது, அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றியது, அவர்களுடைய சமூக அந்தஸ்தை நிலைநிறுத்தியது. அடிமையாக இருப்பவரும் அமீராக ஆகலாம், அடிமையாக இருப்பவரும் மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு மஸ்ஜிதிலே தொழுகை நடத்தலாம், அவர்களுக்கும் திருமண உரிமை இருக்கிறது, அவர்களும் பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு மனித தன்மையினுடைய சட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினான். அது போக ஒரு போர் வீரர் முஜாஹித், அதாவது அவர் எந்த போர்ல கலந்து கொண்டாரோ, அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுப்பதற்காக கலந்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வெற்றியை கொடுத்து அந்த போரில் நிறைய கைதிகள் அவருக்கு அல்லாஹு தஆலா கனிமத்தா கொடுத்தான். இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வீரத்துக்கான வெகுமதியை கொடுக்கிறதோட நன்மையை நாடி ஆகிரத்தை நாடி இந்த அடிமையை நீங்கள் விடுதலை செய்தால் உங்களுக்கு இன்னும் நிறைய புண்ணியம் கிடைக்கும் என்று இந்த அடிமைகளை உரிமையிடுவதை விருப்பமான ஒரு அமலாக, விரும்பி செய்யப்படக்கூடிய ஒரு செயலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய உள்ளங்களுக்கு ஆக்கினான். இந்த இன்றைய காஃபிர்களுடைய சட்டம் மாதிரி அடிமைகளே இருக்கக்கூடாது என்று ஒரு அநியாயமான ஒரு சட்டத்தை போட்டு, அந்த சட்டத்துக்கு பிறகு அந்த கைதிகளை எல்லாம் வாழ்நாளெல்லாம் கை கால்களை விலங்கிடப்பட்டு போரிலே கைது செய்யப்பட்டவர்களை சிறையிலே அடைத்து அவர்களை அங்கேயே சாகடிக்கிறார்கள் அல்லவா, அந்த கொடுமையான சட்டம் இஸ்லாமில் இல்லை. இன்று அந்த மக்கள் இந்த அடிமைகள் வேண்டாம் என்று அடிமைகளுக்கு உரிமை கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கைதிகளை எல்லாம் எப்படி ஆக்கிவிட்டார்கள், ஒரு சிறைச்சாலையிலே சிறை கூடத்தில் இருந்து தண்டனைகளை அனுபவித்து சாகக்கூடிய ஒரு விலங்குகளை போன்று ஆக்கிவிட்டார்கள். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம், இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிமைகளை உரிமையிடுவது ரொம்ப சிறப்பான அமல். இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிமைகளை உரிமையிடுவது ரொம்ப சிறப்பான அமல். குர்ஆன்ல நீங்க பெரிய பெரிய குற்றங்கள், மூமின்கள் செய்யக்கூடிய பெரிய குற்றங்கள், அந்த பெரிய குற்றங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹ் தஆலா அடிமைகளை உரிமையிடுவதை ஆக்கியிருக்கிறான் என்றால், அப்ப அடிமைகளை உரிமையிடுவது அல்லாஹ்விடத்துல எவ்வளவு ஒரு அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நீங்க என்ன செய்ய, வீட்டு பாடத்துல எந்தெந்த குற்றங்களுக்கு முதல் பரிகாரமாக அடிமைகளை உரிமையிடுவது இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு பட்டியல் தயார் பண்ணுங்க. அது போக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு சிறப்பு சொன்னார்கள் என்றால், நீங்க ஒரு அடிமையை விடுதலை செய்தால், ஒரு அடிமையை விடுதலை செய்தால் அந்த அடிமையினுடைய தலைக்கு பதிலாக உங்களுடைய தலை, அவருடைய கைக்கு பதிலாக உங்களுடைய கை, இப்படி அவருடைய ஒவ்வொரு உறுப்புக்கு பதிலாக உங்களுடைய உறுப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்வான். அப்ப ஒரு அடிமையை நீங்க உரிமையிட்டால் உங்களை முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்து விடுவான் என்ற உயர்ந்த ஒரு, அதாவது சவாப், நற்காரியத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அதே போல அடிமைகளை உரிமையிடுவதை பற்றி மேலும் நிறைய சவாபுகள், அதாவது மறுமையில கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. அந்த ஹதீஸ்ல இன்ஷா அல்லாஹ் தொகுத்து உங்களுக்கு நம்ம அனுப்புறோம், தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில, அதாவது இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் இந்த அடிமைகள் என்ற அந்த ஒரு பழக்கம் அது முற்றிலுமாக இந்த காஃபிர்களுடைய கலாச்சாரத்தினால, இந்த அநியாயக்கார ஐநாவுடைய அக்கிரமத்தினால, பேருக்கு தான் மனித உரிமை, அந்த மனித உரிமை யாருக்கு, இஸ்ரேலுக்கும் ஐரோப்பியர்களுக்கு மட்டும்தான், முஸ்லிம்களுக்கும் ஆப்பிரிக்கர்களுக்கும் அந்த மனித உரிமை என்பதெல்லாம் இந்த ஐநால கிடையாது. சரிங்களா? அதனால தாகூத்துனா இப்லீஸ், ஷைத்தான், அதே போல சிலைகள் இருக்கா, அந்த தாகூத்துகளை ஏற்றுக்கொள்வது எப்படி குஃப்ரோ, அதே போலதான் இந்த ஐநாங்கிற ஒரு அமைப்பை முஸ்லிம்கள் ஏற்றுக்கொள்வதும் குஃப்ருல கொண்டு போய் விட்டுரு, குஃப்ருல கொண்டு போய் தள்ளிடும். அந்த அளவுக்கு மோசமான ஒரு அமைப்பு அல்லாஹ் பாதுகாக்கணும். குஃபார்கள் தங்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பை
எப்படி உலக மக்கள் மீது திணித்து வெற்றி கண்டு விட்டார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். முஸ்லிம்கள் பிரிந்து விடுவதும், முஸ்லிம்கள் பல மன்னர்கள், பல அரசர்கள், பல அமீர்களுக்கு கீழே அவர்கள் பிரிந்து போவது எப்படிப்பட்ட குஃப்ரில் அவர்களை தள்ளிவிடும் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். நீங்க பெண்கள், உங்களுக்கு நான் சொல்றது அந்த அளவுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, அல்லது என்னை விட அதிகமாக பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, மற்ற விஷயங்களை படித்தவங்கெல்லாம் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் படித்தவங்களும் இருப்பீங்க. என்னை விட அதிகமாக நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். பொதுவாக எனக்கு புரிஞ்சதையும் அதே போல் பல உலமாக்கள் சொன்னதையும் தொகுத்து நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். புரியுதுங்களா? நீங்கள் சீரா பாடத்தை தொடர்ந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக இன்ஷா அல்லாஹ் புரிய வரும். இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளார போவோம். அது என்ன விஷயம்? இன்றைய காலகட்டத்தில் இந்த அடிமையினுடைய அந்த வழக்கம் என்பது இந்த ஐநாவினால முற்றிலுமாக எடுக்கப்பட்டு விட்டது. அப்ப சட்டப்படி அடிமையா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி அதாவது வார்த்தை அடிமைன்னு இருக்காது, தனி மனிதன் அடிமையா இருக்கக்கூடாது. இந்த ஐநாவின்படி என்ன, மொத்த நாடே எங்களுக்கு அடிமையாயிடுங்க, மொத்த நாடே எங்களுக்கு அடிமையாயிடுங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன ரூம்ல போட்டு பூட்டினா தானே கைதின்னு சொல்லுவீங்க. உங்க நாட்டையே சிறைச்சாலையா உங்களுக்கு ஆக்கிட்டா அப்ப நீங்க எங்களை கைதி ஆக்கிருக்கீங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்க நாட்டையே நாங்க சிறைச்சாலை ஆக்கிட்டோமே. அப்ப திறந்த வெளியில் விடப்பட்டு இருக்கக்கூடிய கைதிகள். அந்த மாதிரிதான் உலகத்தை இன்றைய ஐரோப்பியர்களோ அமெரிக்கர்களோ மாற்றி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் அதை ரொம்ப பெருமையா, ரொம்ப பெரிய ஒரு, அதுக்கு என்ன சொல்றது, அதாவது நமக்கு என்னென்னமோ கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. அட முட்டாப்பையில, நீ அவனுக்கு அடிமையா இருந்து இந்த உலக சுகத்தை அனுபவித்து நாளைக்கு நரகத்துல போய் சாவ போறிய, அதை புரிஞ்சுக்கடா. புரிய மாட்டேங்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, திரும்ப திரும்ப நம்ம தூரமா போயிட்டு திரும்ப வரோம். அது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த காலகட்டத்துல இந்த அடிமை என்பது இல்லாத காரணத்தினால அதற்கு நெருக்கமா ஏதாவது அமல் இருக்கா? ஒரு அடிமையை உரிமையிடுற மாதிரியான ஒரு நெருக்கமான ஒரு அமல் இருக்கிறதா என்றால் கண்டிப்பா இருக்கு. அது என்ன? முஸ்லிம்கள்ல யார் காஃபிர்களிடத்துல அநியாயமா சிறைச்சாலையில் இருக்கின்றார்களோ, முஸ்லிம்களிலிருந்து யார் அநியாயமான பொய் கேசுகள் போடப்பட்டு இந்த கலவரங்கள் நடக்கும் பொழுது, அல்லது பாசிச ஆட்சிகள்ல முஸ்லிம்களுடைய ஆலிம்கள், முஸ்லிம்களுடைய அழைப்பாளர்கள், இந்த மாதிரியான மக்களின் மீது பொய் கேசுகள் போடப்பட்டு நீண்ட காலமா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை விடுதலை செய்வதற்காக நடத்தப்படக்கூடிய வழக்குகள், அவர்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக செலுத்தப்படக்கூடிய ஜாமீன் தொகை, இந்த மாதிரியான தேவைகளுக்கு உதவி செய்யறது அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய காலகட்டத்தில் இந்த அடிமையை உரிமையிடுவதற்கு நெருக்கமான ஒரு அமல் ஒன்று. இரண்டாவது என்னவென்று சொன்னா, ரொம்ப ஒரு ஏழையா ஒருத்தரிடத்துல சில காலங்களில் அதாவது இந்த ஆந்திரா போன்ற இடங்கள்லாம் இந்த கொத்தடிமைன்னு இருக்காங்க பாருங்க, அவங்கள பிடிச்சிட்டு போயிடுவாங்க வறுமையில. தமிழ்நாட்டில் அங்கன்னு கிராமத்தில் உள்ள மக்களை பிடிச்சிட்டு, அந்த மாதிரி மக்களை அவங்களுக்கு காசை கொடுத்துட்டு அவங்கள அழைச்சிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு வாழ்வாதார வசதி, ஒரு தள்ளுவண்டி, ஒரு ரிக்ஷா, அவங்க புழைச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்தோம் என்று சொன்னா, அதுவும் இந்த அடிமையை உரிமையிடக்கூடிய அந்த அமலுக்கு ஒரு நெருக்கமான அமல். சரிங்களா? இது இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலையில இந்த அடிமையை உரிமையிடுவது என்பது இல்லை. அப்ப அதுக்கு நெருக்கமா சமுதாயத்துல என்ன இருக்கிறது, அடிமைகள் மாதிரி யார் நடத்தப்படுறாங்களோ, அடிமைகள் மாதிரி யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்களை நாம் அந்த நிலையிலிருந்து பாதுகாத்து அவர்களுக்கான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பது. இதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய நன்மை இருக்கிறது. இப்ப இன்னொரு விஷயம் நம்ம புரியணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்கப்பட்டது, அடிமைகளை உரிமையிடுவது என்று சொல்றீங்களே, எந்த அடிமையை உரிமையிட்டா நன்மை அதிகம் அப்படின்னு கேட்கும் பொழுது, எந்த அடிமையினுடைய விலை அதிகமோ, எந்த அடிமையினுடைய விலை அதிகமோ அந்த அடிமையை வாங்கி உரிமையிடுவது நன்மையால் அதிகம் என்று. சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம மனிதர்கள் என்ன செய்வாங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த அடிமையை வாங்குறதுக்கு நான் 10,000 ரூபாய்க்கு 10 அடிமையை வாங்கி உரிமையிட்டுவனே, அல்லது 5,000 ரூபாய்க்கு ஒரு 20 அடிமையை வாங்கி உரிமையிட்டுவனே அப்படின்னு பாக்குறாங்கல்ல. எந்த அடிமையினுடைய விலை அதிகமாக இருக்குமோ அந்த அடிமையை வாங்கி உரிமையிடுவது அல்லாஹ்விடத்தில் நன்மையால் அதிகம் என்று சொன்னார்கள். புரியுதா? அப்ப அதாவது இந்த சதக்கா செய்யும் பொழுது, இன்ஷா அல்லாஹ் பின்னாடி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், சதக்கா செய்யும் போது என்னுடைய மதிப்பிற்குரிய சகோதரர்களே, உங்களுடைய அறிவுக்கு ஏத்த மாதிரி சதக்கா பண்ணாதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அட்வைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க சதக்கா பண்ணுங்க. புரியுதா? சில பேர் வருவாங்க, ஏழைகள் படிப்பு தர்மத்துக்காக வேண்டி கேட்டு வருவாங்க. இப்ப மக்கள் என்ன செய்யறாங்க,
நீ எந்த காலேஜில் படிக்கிற, நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறேன், நீ எதுக்கு சதக்கா கேட்டு வர, தர்மம் கேட்டு வர, உன்னால் ஸ்கூல் ஃபீஸே கட்ட முடியல, நீ எதுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற, நீ ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு சரியான அறிவிலித்தனம். வசதி உள்ள நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வைக்கலாம், எம்பிபிஎஸ் சீட்டு படிக்க வைக்கலாம், ஏன் ஏழை படிக்க வைக்கக்கூடாதா? உங்களை அல்லாஹ் தஆலா ஏழையாக்கி அவர்களை பணக்காரராக்கி இருந்தால் கொஞ்சம் நினச்சி பாருங்க. அப்போ நீங்கள் ஒரு 10 பிள்ளைக்கு ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறதுக்கு நீங்கள் ஃபீ கொடுக்கறத விட ஒரு முஸ்லீம் மாணவனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ எம்பிபிஎஸ் சீட்டுக்கு அது 1 கோடியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜக்காத்திலிருந்து சதக்காலிருந்து அவர்களுக்கு கொடுத்து படிக்க வைக்கிறது நன்மையால் இன்னும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உங்களுடைய மென்டாலிட்டியை மண்டையில் இருக்கக்கூடிய சரக்கை கலட்டிட்டு புது சரக்கா ஃபில் பண்ணுங்க. புது சரக்கு என்ன? குர்ஆன், ஹதீஸ், அல்லாஹ்வுடைய விருப்பம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம். அந்த மாதிரி நல்ல உயர்ந்த, அதாவது மேலும் நல்ல மேன்மக்களுடைய சிந்தனைகளை, கருத்துக்களை நம்ம மனசுல நம்முடைய சிந்தனையில கொண்டு வரணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்று ஒரு சஹாபி, ரொம்ப பெரிய ஆளு. அவர் இஸ்லாமை வந்து கடைசி நேரத்தில் ஏற்றுக்கொண்டு முஸ்லீம் ஆனார். அப்போ அவர் இஸ்லாமுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது பெரிய ஒரு தர்மகத்தாவா இருந்தாரு, கொடைவள்ளலா இருந்தாரு. இஸ்லாமை கொண்டதற்கு பிறகு இஸ்லாம் இவ்வளவு ஆர்வம் ஊட்டுதே என்று இன்னும் தன்னுடைய கொடையினுடைய அந்த அளவை வந்து அதிகப்படுத்திட்டார். வாழ்நாளில் கொடை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, தர்மம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னா, வருஷம் ஹஜ்ஜிக்கு வந்து அரஃபா மைதானத்துல வச்சு தர்மம் செய்வார். சுப்ஹானல்லாஹ். சரியா? இன்றைய பணக்காரர்கள் எப்படி வாழ்க்கையில ஒரு தடவை ஹஜ்ஜி செஞ்சுட்டா, எப்பா இத்தனை லட்ச ரூபா செலவாயிருச்சு, எப்பா அதோட நிறுத்திக்கப்பா, போதும்பா ஒரு ஹஜ்ஜி அப்படின்னு இருக்காங்க பாருங்க. ஃபக்கீருங்க, மிஸ்கின்ங்க. வீடு கட்டுறதுக்கும், பங்களா வாங்குறதுக்கும், சொத்து வாங்குறதுக்கும், நகை வாங்குறதுக்கு மட்டும் காசு பார்க்க மாட்டாங்க. இது விட்டுட்டு போறதுக்காக வேண்டி ஆகிறதுக்கு எடுத்துட்டு போற அமல்கள்ல காசு செலவு பண்றதுக்கு யோசிப்பாங்க. எல்லாம் சைத்தான், இப்லீஸ் சிந்தனை ஏறி போய் கிடக்கு. சிந்தனையில தூக்கி போட்டு மிதிச்சு இந்த மண்டையிலிருந்து குஃப்ரியத்தான, ஷிர்கியத்தான, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாற்றமான சிந்தனையெல்லாம் வெளியே எடுக்கணும். போட்டு அமுக்கி பிதுக்கி வெளியே எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த மண்டையில் இருக்கக்கூடிய குஃப்ரான, ஷிர்கான, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் பிடிக்காத காஃபிர்கள், இல்மானிகள், இந்த செக்குலர் சிந்தனை உள்ளவங்க, நாத்திக சிந்தனை உள்ளவங்களோட பழகி அவங்களுடைய பேச்சுகளை கேட்டு அவங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து அந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் மண்டையில ஏறி போய் கிடக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சிந்தனைகளோட நீங்க அல்லாஹ் அக்பர் சொல்லி தக்பீர் கட்டி தொழுது என்ன பிரயோஜனம்? நீங்க அதை ஒரு சடங்கா செய்றீங்க, அவ்வளவுதான். அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு இக்காமத் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சட்டம் தான் உண்மையானது, அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் உண்மையானது, அல்லாஹ் தான் நீதமானவன், முஹம்மது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீன், அவங்க கலாச்சாரம், அவங்க சொன்னது, அவங்க செஞ்சது அதுதான் பரிசுத்தமானது என்ற நம்பிக்கையோட நீங்க தக்பீர் சொல்லும் பொழுது அந்த சுன்னத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன், அந்த சட்டத்தை நான் ஏற்று நடப்பேன், அதை நான் மதிப்பேன், அதை நான் பேசுவேன், அதை பரப்புவேன் அப்படிங்கிற உணர்வு இல்லாம நீங்க பொத்து எத்தனை தடவை உளுந்து எந்திரிச்சாலும் சரி, அது உங்களையும் மாற்றாது, உங்க சிந்தனையை மாற்றாது, உங்களுடைய தர்ஜாவை அல்லாஹ்விடத்துல உயர்த்தாது. எந்த தொழுகைக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது என்று அல்லாஹ்வுடைய தூதர் வாக்கு கொடுத்தாங்க, எந்த தொழுகைக்கு நீங்க வரும் பொழுது உங்களுடைய ஒவ்வொரு காலெட்டுக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, தரஜாத்துகள் உயர்த்தப்படுகின்றன என்று சொன்னாங்க. அந்த தொழுகை இத்தகைய ஈமானுள்ள உணர்வுள்ள தொழுகையா போய் நிக்கணும். சும்மா டபக்கு நெஞ்சு வந்துட்டு திரும்ப போய் அங்க உட்காந்து சினிமாவை பார்க்கறது, சீரியலை பார்க்கறது, அப்புறம் காஃபிர்களை புகழ்றது, இஸ்லாமிய சட்டத்தை மதிக்கிறது இல்ல, அல்லாஹ்வுடைய தீனை மதிக்கிறது இல்ல. என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. சரியா? விஷயத்துக்கு வாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாமை பத்தி பேசிட்டு இருந்தோம். இவர் என்ன செய்வார்னு சொன்னா, ஹஜ்ஜுக்கு வந்தார், ஹஜ்ஜுக்கு வருவார், ஒரு வருஷமும் வருவார். அப்படி வரும்போது என்ன செய்வார்னு சொன்னா, 100 உயர்ந்த காஸ்ட்லியான அடிமைகளை விலைக்கு வாங்கிட்டு வருவார். 100 ஒட்டகத்தை சாமானோட வாங்கிட்டு வருவார். எப்படி? 100 அடிமைகள், காஸ்ட்லியான அடிமையை வாங்கிட்டு வருவாரு. 100 நல்ல ஜாதி ஒட்டகத்தை நல்ல சாமானோட வாங்கிட்டு வருவார். அரஃபா மைதானத்தில் லொஹர் அசரெல்லாம் தொழுதுட்டு அந்த துவாவுடைய நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அந்த துவாவுடைய நேரம் வந்தோடனே அந்த 100 அடிமைகளை கூப்பிட்டு, உங்களெல்லாம் நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக விடுதலை செய்து விட்டேன்னு சொல்லுவார். அப்புறம் அந்த 100 அடிமைகளுக்கும் ஆளுக்கு ஒரு ஒட்டகத்தை சாமானோட கொடுத்து, இதெல்லாம் உங்களுக்கு அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி தர்மம் செய்வார். சுப்ஹானல்லாஹ்.
இஸ்லாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி 1000 அடிமைகள் அவர் உரிமையிட்டிருக்கிறாரு. இஸ்லாமுக்கு வந்ததுக்கு பிறகு 1000 அடிமைகளை அவர் உரிமையிட்டிருக்கிறார். நீங்க ஒரு செல்வந்தராக வாழ்ந்தீர்கள் என்ற பெருமை, நீங்கள் செல்வத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தை அனுபவித்தீர்கள் என்ற மகிழ்ச்சியை விட உங்களுடைய செல்வத்தை கொண்டு, உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வசதியை கொண்டு எத்தனை பேரை வசதி உள்ளவர்களாக நீங்கள் மாற்றினீர்கள், அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நீங்க எதிர்பார்க்கணும். அதுதான் உண்மையான சந்தோஷம். அதுதான் ஆகிரத்துல உங்களை மகிழ்ச்சி படுத்தும். இல்ல நான் பணக்காரனா வாழ்றேன், எனக்கு வசதி இருக்குது, எனக்கு பங்களா இருக்குது, எனக்கு கார் இருக்குது, எனக்கு வில்லா இருக்குது, எனக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மண்டை இருக்குது, மசாலா இருக்குதுன்னு சொன்னா இந்த மகிழ்ச்சி இருக்கிறதே காரூனுடைய மகிழ்ச்சி. காரூன் அவனை பூமி சொருகிட்டு இருக்கா இல்லையா, நாளைக்கு மறுமையில் அந்த மகிழ்ச்சி கிடைக்காது. அதே நேரத்தில் நீங்கள் செல்வந்தராக இருந்து அல்ஹம்துலில்லாஹ் நூற்றுக்கணக்கான, குறைஞ்சபட்சம் 10 கணக்கான ஏழைகளை அவங்களுடைய ஏழ்மையிலிருந்து, தேவைத்தன்மையிலிருந்து வெளியாக்கி அவங்கள ஒரு வாழ்க்கையில ஒரு நிலைக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது மாஷா அல்லாஹ். அதனால உங்களுடைய உள்ளத்துல சந்தோஷம் வரணும், மகிழ்ச்சி வரணும். அது உங்களுக்கு மறுமை வரைக்கும் இருக்கும். காஃபிர்கள்ங்க சுப்ஹானல்லாஹ், மூமின்கள் அல்ஹம்துலில்லாஹ் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு காஃபிர் பொம்பளை, அவங்க ஒரு டிவியில் ரொம்ப காலமாக ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்காங்க. அவங்க அந்த பதவியை விட்டு அன்றைக்கு அவர்களுக்கு அந்த பெண்ணுக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க, ரிட்டையர்ட்னஸ், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ரிட்டையர்டுக்கு வேலையிலிருந்து ஓய்வு பெறுறாங்கல்ல, அந்த ஓய்வு பெறும் பொழுது அவங்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைப்பாங்கல்ல, அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தா எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்களாம். யாரா இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த அம்மா இருக்காங்களே, தான் வாங்கின சம்பளத்தை கொண்டு கருப்பு இனத்துல உள்ள ஏழைகளை படிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனை பேரடா இவங்க மேற்படிப்பு, கல்வி படிப்பு படிக்க வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா தன்னுடைய வாழ்நாளில் வாங்கின சம்பளத்தை கொண்டு 60,000 பேருக்கு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, யூனிவர்சிட்டி ஃபீஸு கட்டி 60,000 பேருக்கு கல்வி கொடுத்துருக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு காஃபிருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ முஸ்லிம்கள் இதை விட எவ்வளவு தர்மம் செய்யறதுல போட்டியா இருக்கணும்னு பாருங்க. உங்களால முடிகிற அளவுக்கு ஏழை மாணவர்களை தத்தெடுங்க, அவர்களுக்கு கல்வியை கொடுங்க. உங்க வீட்டில் சுத்தி எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, எத்தனை குடும்பம் இருக்குது, அவங்களுடைய சம்பாத்தியம் என்ன, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமா முடியாதா கணக்கெடுத்து ஒருத்தரும் அவங்கவுங்க முஹல்லாவை நீங்க தத்தெடுத்துக்கிட்டீங்கன்னா பணக்காரங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் பக்கத்துல உள்ள ஊரு, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா இன்னைக்கு ஏங்க ஏழை முஸ்லீம்கள் காஃபிரா போறாங்க, நசரானியா போறாங்க, சர்ச்சில் உள்ளவங்க முஸ்லீம் பிள்ளைய கூட்டிட்டு போயிடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? கொஞ்சம் புரிஞ்சு செலவு பண்ணுங்க. கல்யாணத்துக்கு கர்மாதிக்குன்னு சொல்லிட்டு காசை கொண்டு போய் கொட்டுறீங்கல்ல நீங்க எல்லாம். ஒரு ஊர் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச அந்த ஊர் பேர் சொல்ல மாட்டேன். அந்த ஊர்ல ஒரு வருஷத்துல கல்யாணத்துல கொட்டி கரியாக்குற காசை சேவ் பண்ணா மொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜினுடைய ஃபீஸை ஃப்ரீயா கட்டிடலாம். ஒரு ஊர்ல செலவழிக்கிறது. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வருஷத்துல ஒரு தடவை கல்யாணம் பண்ண அந்த செலவு இருக்கு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அவ்வளவு காசு பெருமைக்கும் மமதைக்கும் ஆணவத்துக்கு செலவு பண்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அவ்வளவு பயமா இருக்கு. நாளைக்கு மறுமையில போய் எப்படி கணக்கு கொடுக்க போறாங்களோ தெரியல. சரியா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். சரி, அப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. என்ன புரிஞ்சிருப்பீங்க? இந்த ஃபக்கு ரகபத்தின் என்பது, அடிமைகளை உரிமையிடுவது என்பது அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு பிரியமான ஒரு அமலு. அடிமைனா யாரு, அடிமைகளுக்கு மார்க்கத்தில் என்ன உரிமை இருக்கு, அந்த அடிமைகளை உரிமையிடுவது அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பிரியமான அமலு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சிறப்பு சொல்லியிருக்கிறாங்க, இந்த காலத்தில் அடிமைகளை உரிமையிடுவதற்கு நெருக்கமான அமல்கள் என்ன என்பதை அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, சிந்திங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நம்ம அதிகமாக தான தர்மங்கள் செய்யறதுக்கு நமக்கு உதவி செய்வானாக. ஹைர். அப்ப அந்த லிஸ்ட் இருக்கு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அக்கபாவை தாண்டுவதற்கு என்னென்ன அமல்கள் வேண்டும், அந்த அமலெல்லாம் செய்யாம இருக்கிறியே, அந்த அமல் என்ன என்று அல்லாஹு தஆலா லிஸ்ட் போடும் பொழுது, முதலாவது தஹஜ்ஜத்தை சொல்லல, அல்லது ஆயிரக்கணக்கான தஸ்பீ செய்யறது, திக்ரு செய்யறது சொல்லல. அதெல்லாம் ஈஸிங்க. புரியுதா? அதெல்லாம் ஈஸி. மனுஷனுக்கு காசாசை இருக்கு பாருங்க, பிசாசு ஆசை, காசாசை. தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்களேன், பணம் பத்தும் செய்யும், பணம் என்றால் பிணமும் வாயை பிளக்கும், அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க. பணம் பாதாளம் வரை செல்லும் சொல்லி இந்த காசு ஆசையை உள்ளத்திலிருந்து எடுக்கணுங்க. புரியுதா? இந்த ஹுப்புல் மால்,
பயங்கரமான ஆசை, மோச ஆசை. அதாவது பெண்ணாசையை விட மண்ணாசையை விட மோசமான ஆசை இந்த காசு, பொன்னாசை. பொண்ணுனா என்ன? தங்க வெள்ளி. அதை உள்ளத்திலிருந்து எடுத்து அல்லாஹ்வுடைய அன்புக்காக வேண்டி அதை செலவு பண்ணணும். காசு இல்லாம இருக்கிறதில்ல, காசு இருந்து அந்த காசினுடைய ஆசை இல்லாம இருக்கணும். காசு இருந்து அந்த காசினுடைய ஆசை இல்லாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அப்ப அந்த காசு செல்வத்தை நீங்க தர்மம் செய்யறதுக்கு தகுதியான முதலாவது பெரிய அமல் என்ன? ஃபக்கு ரகபத்தின், ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்கள். அப்ப அந்த அடிமையை விடுதலை செய்வதற்கு நெருக்கமான அமல்கள் என்ன? நீங்க ஒரு கைதியை விடுதலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணலாம். எத்தனையோ பாருங்க, கோயம்புத்தூர் உடைய அந்த கலவரத்துல கைதியானவங்க முஸ்லிம்கள் இருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க. அதே போல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஊர்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா கலவரங்கள்ல சூழ்நிலைகள்ல முஸ்லிம்கள் கைதியாக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. நீங்க அட்வொகேட்டுகளோட தொடர்பு கொண்டு, அதுக்காக வேண்டி உள்ள இயக்கங்களோட தொடர்பு கொண்டு என்னென்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக நீங்க அந்த குடும்பத்தார்களுக்கு உதவுறது. பயப்படாதீங்க, கைதிக்கு உதவி செய்யறது தப்பு கிடையாதுங்க, தப்புக்கு உதவி செய்யறது தான் தப்பு. புரியுதா? கிரிமினல் குற்றத்துக்கு உதவி செய்யறது தான் தப்பே தவிர ஒரு கைதியாக்கப்பட்ட முஸ்லிமுடைய குடும்பத்துக்கு உதவுறது தப்பு கிடையாது. புரியுதா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை தருவானாக. அநேகமா போதுன்னு நினைக்கிறேன். இது இந்த அளவுக்கு மண்டையில நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஏற்றுவோம். அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஃபக்கு ரகபத்தின் ஃபலகுத்தஹமல் அகபா, மனிதன் இந்த அகபாவை தாண்டவில்லையே. வமா அத்ராக மல் அகபா, நபியே அகபா என்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? அகபாங்கிறது நம்ம நேற்று படிச்சிட்டோம். அதாவது அகபா என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமானா என்ன அர்த்தம்? அந்த அகபாவை தாண்டுவதற்குரிய அமல், அந்த அகபாவை கடந்து செல்வதற்குரிய அமல் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லித்தர நபியே, கேளுங்க. ஃபக்கு ரகபத்தின், அதுதான் அடிமையை உரிமையிடுவதாகும். சரிமா? அல்ஹம்துலில்லாஹ், போதும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம வகுப்பு வைப்போம். அதில் இன்ஷா அல்லாஹ் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை பார்ப்போம். இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் கேளுங்கம்மா. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலில் அஸீம். அதுக்கு நெருக்கமான அமல் என்னென்னா, இந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகளில் அதே போல் இந்த சுரங்கங்கள்லாம் கொத்தடிமைகளாக பெரிய பெரியவங்க, இந்த அதாவது அரசியல்காரங்க, அதே போல் பெரிய பெரிய இந்த தாதாக்கள்லாம் மக்களை பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி மக்கள் எல்லாம் காசு கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு அவர்களை விடுதலை செய்கிறது இருக்குது. அது இதுக்கு நெருக்கமான அமல். அதே போல் ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடியவங்க, சம்பாதிக்கிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்காங்க, அவர்களுக்கு நீங்கள் காசு கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு சம்பாதிப்பதற்குரிய வழியை ஏற்படுத்தி கொடுக்கறது. ஒரு தள்ளு வண்டி வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு ரிக்ஷா வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறீங்க, அந்த மாதிரி ஏதாவது வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது இதுக்கு நெருக்கமான ஒரு அமல்மா. தாராளமா யாருக்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லையோ அவர்களுக்கு சம்பாதிப்பதற்குரிய வழியை ஏற்படுத்தி கொடுக்கறது இன்ஷா அல்லாஹ் இதுக்கு நெருக்கமான அமலா இருக்கும். இப்போ நிறைய இருக்கு. மஸ்ஜிது கட்டலாம், மதரசா கட்டலாம், மர்கஸ் கட்டலாம், பிள்ளைகளை யாராவது ஏழைகளை தத்தெடுத்து படிக்க வைக்கலாம். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் யாராவது ஏழை குடும்பத்துக்கு தத்தெடுத்து அவங்களுக்கு உணவு உஜீபனங்கள் கொடுக்கலாம் அவங்க சார்பாக. இதெல்லாம் நீங்கள் நியத்து வச்சு எங்கள் தந்தை சார்பாக செய்கிறேன் நியத்து வச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த நன்மை போய் சேரும். அதாவதுமா ஹதீஸ் எப்படி இருக்குன்னா, தஇஸ அப்துல் தீனார், தஇஸ அப்துல் திர்ஹம், தஇஸ அப்துல் ஹமீஸா, தஇஸ அப்துல் கமீஸா அப்படின்னு சொல்லி. அதாவது அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், சிலரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்போதுமே அலங்காரமான ஆடைகளை தேடி அலைவாங்க. எங்கே ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் வாங்கிடுவாங்க, எந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சாலும் வாங்கிடுவாங்க. தங்களை அழகாக வைத்து கொள்ள வேண்டும் என்று புது புது ஆடைகளாகவே அணியிறது அவங்களுடைய நோக்கமாக, அது பின்னாடியே திரிவாங்க. அதே போல் பொருள்கள், அதே போல் உணவுகள். ஸோ இந்த மாதிரி யாருடைய உள்ளத்தில் உலக வஸ்துக்களுடைய மோகம் அதிகமாகி அதை பற்றியே சிந்திக்கின்றார்களோ, அது பின்னாடி அலைகிறாங்களோ, அவர்களெல்லாம் நாசமாகட்டும். ஸோ அந்த காலத்தில் இந்த ஹமீஸா என்பது இருக்கிறதே, அது ஒரு பிரபலமான ஒரு ஆடை. இந்த காலத்தில் இந்த கோட்டு சூட்டு போடுறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கோட்டு சூட்டு போடுறவங்களை பாருங்கள். ஒரு மனுஷனுக்கு ஒரு கோட்டு, 2 கோட்டு, 3 கோட்டு, சரி ஓகே. சட்டை அளவுக்கு கோட்டு வச்சுருப்பாங்க, வகை வகையாக கோட்டு. அதே போல் பெண்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பட்டு ஆடைகள். எங்கே போய் எந்த சேலை பார்த்தாலும் வாங்கிட வேண்டியது. என்னத்தை பண்ண போகிறாங்க, அதை ஷோகேஸில் மாட்டின மாதிரி மாட்டி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஆடைகளுக்கு பின்னாடி அலையிறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்கிறாங்க.
அதுக்கு முன்னாடி உள்ள ஹதீஸ் இருக்கு பாருங்க, திர்ஹமுடைய அடிமை தீனாருடைய அடிமை நாசமாகட்டும்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? திர்ஹமுக்கு அடிமை தீனாருக்கு அடிமைனா என்ன? அந்த திர்ஹம் எஜமானன் ஆயிடுச்சு, இவன் அடிமை ஆயிட்டான், அப்படியா? அதே சிந்தனையில தான் காசு சம்பாதிக்கணும், காசு 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 பணம் பணம்னு சொல்லிட்டு அல்லாவை மறக்கிறார்கள் அல்லவா? அதே போல ஆடைகள் உணவுகள் என்று அல்லாவை யார் மறந்துடுறாங்களோ, அதுக்கு பின்னாடியே அலைகிறாங்களோ, அது கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா அது கவலை, இந்த மாதிரியான ஒரு ஆகிரத்துடைய கவலை மனசுல இல்லாம இந்த மாதிரி யார் உலகத்துக்கு பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அடிப்படையில அந்த காலத்தில் பிரபலமா இருந்த ஒரு ஆடம்பரமான ஒரு பகட்டு ஆடையாக இருந்த ஒரு ஆடையை பற்றி அங்க குறிப்பிடப்படுது. அதாவதுமா அந்த ஹதீஸை சில அறிஞர்கள் மறுத்திருந்தாலும் சில அறிஞர்கள் ஹசன்னு சொல்றாங்க. சரி, அமலுடைய பாடத்தில் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலான்னு வைங்க. அது 2 ரக்காத்து மட்டும்தான். நீங்கள் ஃபஜ்ர் தொழுததுக்கு பிறகு அதே இடத்துல உட்கார்ந்துருந்து நீங்கள் சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டியினுடைய அளவு அந்த சூரியன் உயர்ந்ததுக்கு பிறகு தொழக்கூடிய அந்த தொழுகை 2 ரக்காத்துகள் முடிஞ்சு. அது போக இன்னும் கொஞ்சம் சூரியன் சூடானதற்கு பிறகு நீங்கள் 2 ரக்காத்துலேருந்து 8 ரக்காத்து வரைக்கும் தொழக்கூடிய அந்த தொழுகை அது லுஹாவுடைய தொழுகை. அதனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், அதாவது உங்களுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு மூட்டுக்கும் அல்லாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்தியவர்களாக, அதற்காக தர்மம் கொடுத்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். ரொம்ப சிறப்பான ஒரு அமல் அது. தாராளமாக செய்யலாம். நீங்கள் தாய் தகப்பனுக்கு மட்டுமல்ல, அல்லது பிள்ளைங்களுக்கு மட்டுமல்ல, நீங்கள் உங்களுடைய கணவனாருக்கு செய்யலாம், கணவன் உங்களுக்கு செய்யலாம், நீங்கள் உயிராக இருக்கும்போதே செய்யலாம், உங்களுடைய சொந்தக்காரங்களில் உங்களுக்கு நெருக்கமான உங்களை வளர்த்த சாச்சா சாச்சிமார்கள் மாமிமார்கள், அதே போல் அல்லது உங்களுக்கு நெருக்கமான உங்களுடைய தோழிகள் எல்லார் சார்பாகவும் செய்யலாம், உறவுகளுக்காக மட்டுமல்ல. கேள்வி ரொம்ப கவனமாக கேட்கணும். அல்லாஹ்வுடைய இல்முல உள்ளதை அல்லாஹ்வுடைய இல்முல விட்டுருங்க. முஸ்லீம்கள் இறந்து விட்டவர்களுக்காக நம்ம அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு ஆதரவு வைப்போம், அவ்வளோதான். மற்றபடி ஒரு குறிப்பிட்டு அவங்க செஞ்ச பாவத்தை சொல்லி அவங்களுக்கு செய்யலாமா அப்படி நம்ம கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? யாரெல்லாம் தொழுகையாளியாக இருக்கும் நிலையில் இறந்து போயிட்டாங்களோ அவர்களுக்கு நம்ம அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு எதிர்பார்ப்போம். யார் அறவே எந்த தொழுகையும் தொழுகாதவர்களாக இறந்துட்டாங்களோ அவர்களுடைய நிலையை அல்லாட்ட விட்டுற வேண்டியதுதான். புரியுதுங்களா? அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் அவங்க களிமா சொல்லியிருந்தாங்க, ஷஹாதா சொல்லியிருந்தாங்க, அவங்க தொழுகையை விடுறது குஃப்ருன்னு தெரியாததுனால தொழுகையை விட்டுருந்தாங்க, அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய காரியங்களை விட்டுங்க, அல்லாஹ் அவங்களுக்கு தீர்ப்பளிப்பான். அவ்வளோதான். நீங்கள் விருப்பப்பட்டால் அவங்க சார்பாக நல்லமல் செய்யுங்க, இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய மனசு கேட்கலன்னா நீங்கள் உங்களுக்கு செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு யாருக்கு விருப்பமாக இருக்கோ அவங்களுக்கு செய்யுங்க. அவங்களுக்காண்டி யாரெல்லாம் இன்னார் இறந்துட்டாரு, என்னுடைய உறவினர், அவர் முஸ்லீமாக இருந்தார் ஆனால் தொழுகலை, உன்னுடைய இல்முல அவர் எப்படி நினைக்கிறியோ யாரெல்லாம் அவர் செஞ்ச மற்ற பல தர்மங்களுக்கு அவருக்கு அழகிய முறையில் அவரோட நடந்து கொள், அல்லாஹ்விடத்தில் அந்த இல்மை விட்டுருங்க. இறந்தவர்களை பற்றி நம்ம தோண்டி துருவி கேள்வி கேட்கக்கூடாது. பொதுவாக லைஃப் இன்சூரன்ஸுங்கிறது எல்லாரும் அதை ஹராம்னு சொல்கிறாங்க. ஒன்லி மெடிக்கல் இன்சூரன்ஸு, அதே போல் இந்த ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸு அந்த மாதிரி இருந்தால் இந்த காலத்தில் உலமாக்கள் இஸ்லாமிய நாடுகள் இல்லாததுனாலையும் அல்லது இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமிய சட்டங்கள் இல்லாததுனாலையும் நிர்பந்தத்திற்காக வேண்டி அதை அனுமதிச்சிருக்கிறாங்க. அது பார்த்துக்க வேண்டியது, அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்க எல்லாருக்கும் பரக்கத் செய்யட்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அல்ஹம்துலில்லாஹ், தாருல் ஹுதாலையும் நிறைய தாவா பணிகள், அதே போல் இந்த மாதிரி ஏழைகளுக்கு தாயிகளுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கான நிறைய சதகா ஜாரியாவுடைய அந்த அமல்கள் நடந்து கொண்டு இருக்கு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட சொல்லி பங்கெடுக்க வைங்க. அதே போல் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மஸ்ஜிதும் மர்கஸும் அல்ஹம்துலில்லாஹ் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பங்கெடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட சொல்லுங்கள், அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹும்ம நஸ்அலுக்கல் ஜன்னah வ நஊது பிக மினன் நார். اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معصيتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم.